ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நான் உங்களுக்காக ஒரு கதை சொல்ல போகிறேன். இந்த கதையோட ஹெட்டிங் ஏமாறாதீங்க. இந்த டிவியில் பூர் கம்பெனி அதை போல் எல்லா கம்பெனி எங்கள் கடையில் வந்து ஃபோன் வாங்குங்க, எங்கள் கடையிலேருந்து பெட்டு வாங்குங்க, எங்கள் கடையில் வந்து இந்த வெஜிடெல்லாம் வாங்குங்க, எங்கள் கடையில் வாஷிங் மிஷின் வாங்குங்க, எங்கள் கடையில் டிவி வாங்கினாங்கன்னு எவ்வளவோ சொல்கிறாங்க. ஆனால் அது டிவியில் சொல்கிறாங்க, அதே போல் காமிப்பாங்க. ஆனால் நேரில் போனால் வேறு போல இருக்கும். இதுவே சிம்பிளாக ரோட்டில் போகிறேன், இடியாப்பம் கத்திரிக்காய் வெண்டைக்காய் வெங்காயம் அதை போல் விற்றுட்டு போனால் நம்ம உடனே வாங்குவோம். அது எப்படி? இப்போ டிவியில் காமிக்கிறாங்க, நம்பர் கொடுக்குறாங்க, உடனே புக் பண்ணிடுறாங்க. நம்ம ஒரு பெட்ஷீட்டு பர்பிள் கலர் ஆர்டர் பண்ணுறோம் வச்சுக்கோங்களேன், அது மாறி ப்ளூ கலரில் வரும். அதனால் நீங்கள் எது வாங்குறா இருந்தாலுமே டிவியில் பார்க்குறீங்களா இல்லை ஃபோனில் பார்க்குறீங்களா, எதில் வேணாலுமே பண்ணும். ஆனால் நேரில் போய் செக் பண்ணி வாங்குங்க. நம்ம ரோட்டில் போகிற காய்கறி விற்பாங்க. காய்கறினா எப்படி? நம்ம தக்காளி எடுத்தோன்னா சுற்றி பார்ப்பீங்க, ஏதாவது புழுத்து போயிருக்கா அப்படின்னு. கேரட் எடுத்தீங்கன்னா அமுக்கி பார்ப்பீங்க, அது ஸ்ட்ராங்காக இருக்கா. வெங்காயத்தை எடுத்தீங்கன்னா அந்த தோல் உரியுதா இல்லையா அப்படின்னு அழுகி போயிருக்கான்னு பார்ப்பீங்க. இதை போல் ஒன்றுத்துக்கும் செக் பண்ணி தான் நாங்கள் வாங்குவோம். அதே போல் நம்ம டிவிலையோ ஃபோன்லேயோ புக் பண்ணிட்டோன்னா அது ஏமாத்திடுவாங்க. அதனால் நீங்கள் ஏமாறாம நேரில் போய் வாங்க. இந்த கதையிலேருந்து நம்மளுக்கு என்ன தெரியுதுன்னா, இந்த மனுஷங்களுக்கு எப்படி யார் என்ன சொன்னால் வாங்கணும்னு நம்மளுக்கு தெரியும். அதனால் ஏமாறாமல் வாங்கினீங்கன்னா நீங்கள் நல்லா இருக்கலாம். இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ண மாட்டான் பக்கத்தில் தொட்டுங்க. பாய் பாய்.